ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வேலையை முடிச்சுட்டு வரும்போது இன்னைக்கு சரியான பசி. அப்புறம் நம்ம கண்ணில் தென்பட்டதான் வெங்கடேஸ்வர ஆட்டுக்கால் சூப் ஸ்டால். அங்கே சிக்கன் சில்லாம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் தான் போனோம். நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சில்லி ரெடி ஆயிடுச்சு, வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். செம்மையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற சட்னியோட செம்ம டேஸ்ட்டு. நம்ம சைடு விழாக்குன்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் சட்னி வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 30 ரூபாய்க்கு சிக்கன் சில்லி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கல்லீரல் இருக்குது, ஈரல் இருக்குது, ஆட்டுக்கால் சூப் இருக்குது. இந்த கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறப்பாளையம் ரவுண்டானா இது லெஃப்டில் கட் ஆயிருங்க. அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. அதாவது நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து வந்தேன்னே தெரியல. ஆனால் அவர் ஒத்தாலாம் அந்த எல்லா கூட்டத்தையும் சம்பாதிக்கிறார். அவர் தான் தமிழ்நாட்டோட கிங்கு. ஆனால் சின்ன கடையாக இருந்தாலும் 5 ஸ்டாரோ 7 ஸ்டாரோட அந்த டேஸ்ட்டு மிஞ்சிருதுங்க சிக்கன் சில்லி. ஆனால் எனக்கு மட்டும் வீடியோ எடுக்கிற இடத்துலலாம் எப்படி இந்த மாதிரி நிலமைதான் வருது தெரியல. சரி, சிக்கன் சில்லி செம்ம டேஸ்ட்டு. அதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி வந்து 30 ரூபாய் கொடுக்குறாரு. கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் கொடுக்குறாரு. ஈரல் வெறும் 30 ரூபாய் தான் கொடுக்குறாரு. எல்லாமே அல்டிமேட்டு. இன்னொன்று நம்ம செய்கிற விளாக்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா சட்னி வச்சு கொடுப்பாரு. அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சட்னிக்கு நான் அடிமையாகிட்டேன். ஆனால் அந்த சிக்கன் சில்லிலாம் செம சாஃப்டாக நல்லா வெந்திருந்து சூப்பர் டேஸ்ட்டு. அந்த மாதிரி சில்லி எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது. அந்த கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறப்பாளையம் புதூரில் இறங்கி அனுப்புறப்பாளையம் அடுத்த ஸ்டாப் புதூரில் இறங்கி ரவுண்டான மாதிரி இருக்கும் சிக்னலில். அது லெஃப்ட் கட் ஆகிடலாம். லெஃப்ட் கட் ஆகிட்டிங்கன்னா சர்ச் ஒன்று இருக்கும். சர்ச்சுக்கிட்டே வெங்கடேஸ்வர ஆட்டுக்கால் சூப் ஸ்டால் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபார்ச்சுனிட்டி பார்க்குன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஐடிசி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அது ஒட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடையை ரன் பண்ணுறாரு. செம்ம டேஸ்ட்டு. சின்ன கடையாக இருந்தாலும் அவ்வளோ இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஆயுத பூஜை, எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. 10 நாள் லீவ் விட்டாங்களா, ஆட்டம் மூடுவீங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அப்படி சந்தோஷமா இருப்பீங்களா 10 நாளைக்கு? ஆனா இங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு. அந்த வீடியோவும் எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம் சிக்கன் சில்லிக்கு. ஆனால் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் தெரியுது ஐபிஎல் மேட்ச் நடத்துகிற மாதிரி. சிஎஸ்கே இந்த ஆர்சிபிக்கெலாம் மேட்ச் போனாங்கன்னா கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது கூட்டம் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் இன்னைக்கு ஆயுத பூஜைனால எத்தனை ஆட்டம் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா? சரி, ஆனால் ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆர்சிபி சிஎஸ்கே போட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. தீபாவளி வேறு வருது, அதுக்கு எத்தனை கூட்டம் வரப்போகுதுன்னு தெரியல. திருப்பூர்லாம் ஃபுல் கூட்டம். சத்தியமாக என்னாலே நம்ம இல்லை. ஆனால் நீங்கள் போய் சிக்கன் சில்லி வந்து அதிகமாக சேர்த்தாதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. அதாவது சிக்கன் சில்லி அளவாக சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க. சிக்கன் வந்து கொழுப்பு தான். ஓகேங்களா? எனக்கெல்லாம் வந்து பாருங்க தொப்பெல்லாம் போட்டுக்கிச்சு. அந்த மாதிரி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த அளவு சிக்கன் சாப்பிட்டு தொப்பை போட்டேன். ஓகேங்களா? நீங்கள் அளவாக சாப்பிடுங்க. அளவு கழிவுல எதுவும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக சாப்பிடுவாங்க. உடம்பெல்லாம் பார்த்து எப்படி வச்சுங்க. இனியா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மறக்காமல். இந்தியா ஜெயிச்சுதா பாகிஸ்தான் ஜெயிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுவீங்க. நான் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கல. சரிங்களா? லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஏப்ரல் ஃபூல். ஆனால் அதை விடுங்க, டாட்டா பாய் பாய்லாம் அப்புறம் சொல்கிறேன். இது சிக்கன் சில்லி சாப்பிட்டு அப்படியே மறந்துடாதீங்க. என்ன இன்னொன்று, பிஜே சித்துவான்னா டைங்கர படம் எடுக்கிறாரு. அது ஓகேவா? அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பிஜே சித்து விளாக்ஸை பற்றி அவார்டு வாங்கியிருக்காரு, விக்ரன் அவார்டு. மேலும் மேலும் நிறைய அவார்டு வாங்கணும்னு வேண்டி கொண்டுக்கிறேன் ஆண்டவனை. அது இல்லாமல் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோலாம் போட்டு ஒரு ஃபேனு
அவர் ஃபேன் வந்து கடை அமைச்சிருக்காரு, பயங்கரம் ரெஸ்டாரண்ட் சொல்லி. அதை நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதை போய் சாப்பிட்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் கார்த்தி, உங்கள் கீர்த்தி, உங்கள் முத்துக்குமார். டாடா பாய் பாய். எங்கடா முத்துக்குமார் கீர்த்திலாம் எங்கன்னு கேட்குறீங்களா? வருவாங்க, புதுசாக நல்லா மாதம் என்ட்ரியாக கொடுத்து வருவாங்க. அது அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.